சரவணன் மீனாட்சி சமையல். இன்றைக்கி நம்ம ரத்த பொரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரத்த பொரியலில் நிறைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஒரு வானலில் தண்ணி ஊற்றி நம்ம பிளட்டை வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பிளட்டை ஒரு கத்தி வச்சு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரமாக பிளட்டு வெந்துடும். இப்போ நான் 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பிளட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஃபேன் காற்றுல நல்லா நம்ம இதை ஆற விட்டால் தான் நம்ம சின்னதாக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஷேப்பாக அது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கடுகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு தேவையான அளவுக்கு வெங்காயம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பிளட் ஆட் பண்ணிக்கலாம். பிளட்டு கடையிலேருந்து கொடுக்கும்போதே சால்ட் ஆட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவைன்னா மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சால்ட் நமக்கு தேவைன்றது இல்லை. எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மசாலா மேக்கிங், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம அந்த பவுட்ரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா டேஸ்டியான ஹெல்த்தியான ரத்த பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.